எதிர்பார்க்காத திருப்பம் அப்படிங்கிற மாரி தான் வந்து இனியா, ஈஸ்வரி எதிர்த்து பேசுறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா, இன்னொரு விஷயமும் கடைசியில நடந்தது தான் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. ஸோ, முதல்ல எடுத்தோனே இப்போ வந்து இனியா கண்டிப்பா அந்த காம்படிஷன்லாம் கலந்துக்கூடாது. டான்ஸ்லாம் வந்து இந்த டிவியில் ஆடுறவங்கள நம்மளே எவ்வளோ கலாய்ப்போம், கிண்டல் பண்ணுவோம். அதெல்லாம் தேவையில்ல. நம்ம குடும்பத்துக்கு இது செட் ஆகாதுன்னு ஈஸ்வரி சொல்ல, அதே விஷயத்த பாக்கியாவும் சொன்ன உடனே கடுப்பாயிட்டாங்க இனியா. ஏன் நான் பண்ணக்கூடாது? ப்ளீஸ் என்னை விடுங்க. நான் போய் கலந்துக்கிறேன். நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னா முடியவே முடியாதுன்னு எல்லாரும் ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. உடனே அந்த சாப்பிட்டு முடித்த உடனே கடகடன்னு போய்ட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அவங்கள்ட்ட பேசணும்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் வா அப்படின்னு வெளில கூட்டு போய் நின்று பேச இவங்க பயந்து பயந்து பேசுகிறத பார்த்து வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளேயானா இல்லை இந்த வீட்டுக்கு இதுக்கு போகிறோம் நம்ம வீட்டுக்கு போகிறோம்னா அங்கே கூட்டு போகிறாங்க. உடனே அங்கே உள்ளார போன ராதிகாவுக்கு அவங்க கவலை அவங்க கரெக்டாக வந்து இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறாளான்னு கேட்க இல்லை டேடிகிட்ட பேசணும் அதை மட்டும் தான் பேசுறதுக்காக வந்து நான் கிளம்பிடுவேன் நான் அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை எனக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ டான்ஸ் காம்படிஷன் ஒன்று நடக்குது. டான்ஸ் மச்சி டான்ஸ்னு ஒரு பெரிய ப்ரோக்ராமு. அந்த ப்ரோக்ராமுக்கான ஒரு ஆடிஷன்ஸில் நான் வந்து கலந்துக்கிட்டு என் காலேஜில் 5 பேர் தான் செலக்ட் ஆகிருக்காங்க. மொத்தமாக சவுத் சென்னையில் 5 பேர் தான் செலக்ட் ஆகிருக்காங்க. நிறைய காலேஜ் சேர்த்து அதில் நானும் ஒருத்தி அப்படின்னு சந்தோஷமாயிட்டாங்க. ராதிகாவும் பாராட்டுறாங்க, இந்த பக்கம் கோபியும் பாராட்டுறாரு. பாராட்டினதுக்கப்புறமா தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அதுக்கு வந்து நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ரவுண்டாக கிளியர் பண்ணணும், ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி 2 மாதத்துக்கு டிவியெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படி இப்படின்னோடனே இவ்வளோ நாளாக அவ்வளோ நாளாக வந்து அவன் படிப்பு கெடாதா அப்படின்னா அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிப்பேங்கிறாங்க. எப்படி மேனேஜ் பண்ணிப்பேன் ரெண்டையும் அப்படின்னா நீங்களும் என்ன புரிஞ்சிக்காத மாதிரி பேசுகிறீங்க. ஆல்ரெடி பாட்டியும் அம்மாவும் வந்து புரிஞ்சிக்கலாம், அவங்களுக்கு விஷயம் தெரியும், இருந்தாலும் வந்து என்ன அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க, கண்டிப்பாக போகக்கூடாதுங்கிறாங்க, எனக்கு கோவமாக வருது அப்படின்னு உடனே நீங்களும் இப்படி புரிஞ்சிக்க மாட்டீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு இவர். ஏன்னா அவங்க வேணான்னு சொன்னால் இவர் வேணுங்குவார். அதனால் கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் கலந்துக்கிற நீ வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூட்டு வரும் பொழுது இங்கே இனியாவை காணான்ட்டு அங்கிட்டு இங்கிட்டு தேடிட்டு இருக்காங்க. செடி என்னதோ இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணிருக்காரு, மாற்றி எல்லாம் தேட ஆரம்பிக்க, ஃபோன் பண்ணால் ஃபோன் இங்கேயே வீட்டுக்குள்ளே இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வராங்க. இனியாவும் கோபியும் வரதை பார்த்துட்டு கோவமாக வந்து இனியா உள்ளே கூட்டு போய் அவர் எதுக்கு பார்க்க போனால் எங்கள்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கோவப்பட, அப்போ பாட்டி அங்கே வந்த உடனே பாட்டிக்கிட்ட ஏன் உங்களுக்கு பிடிச்சா பேசணும் இல்லைனா பேசக்கூடாதா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க இனியா. உடனே திருப்பி பாட்டி கொஞ்சம் கோவமாக பேசினேன், செடியன் வந்து அவங்க சொன்னதில் என்ன தப்பு, கரெக்டு தானே, உங்களுக்கு பிடிச்சா பேசணும் இல்லை பிடிக்காட்டி பேசக்கூடாதான்னு கேட்க அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துடுறாங்க. ஈஸ்வரி என்னடா அது செடியா நீயும் மாடா அப்படி பேசுகிற, அவள் தான் சின்ன பொண்ணுனா நீயும் இப்படி பேசுறியாடான்னு ஷாக் ஆகுறாங்க. ஸோ கொஞ்சமாக எல்லாரும் கோபி பக்கம் சாயறதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள், கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.